Hi, it's TechFran. Welcome to TechFit. இந்த வீடியோவில் ஒரு 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒரு யூனிக்கான ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவோட கேரி பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், யூ வில் இம்ப்ரெஸ். நமக்கு சேனலில் கேரி பண்ணுற வீடியோ டெய்லி வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஹாவ் டு கோ ஃபார் a subscribe and let's attend to our concept. Your fifth application, Split Cloud. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு இங்கே 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு பேரலாக கேரி ஆகும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சாங்கோ அந்த சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இங்கேயும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த ஆப்போட மெயின் அட்வான்டேஜ், நீங்கள் ஹெட்செட்டை வியர் பண்ணி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேலே ப்ளே பண்ணுற சாங் உங்கள் லெஃப்ட் ஏர் ஹெட்செட்லேயும் உங்கள் பாட்டமில் ப்ளே பண்ணுற சாங் உங்கள் ரைட் ஏர் ஹெட்செட்லேயும் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ அட் ஏ டைமில் நீங்கள் 2 சாங்கும் நீங்கள் ஹியர் பண்ணலாம். லெஃப்ட்டில் ஒரு சாங்கும் அண்ட் தென் ரைட்டில் ஒரு சாங்கும். ஸோ இந்த மாதிரி பேரலாக நீங்கள் ஹியர் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். யுவர் ஃபோர்த் அப்ளிகேஷன், ஸ்க்ரீன்ஷாட் கோ. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட நேமை நம்ம இங்கே செர்ச் பண்ணி இங்கே நம்ம கேதர் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இங்கே உங்களுக்கு செர்ச் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதில் நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இங்கே உங்களுக்கு கீழே இங்கே டெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் எங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அதை மட்டும் இங்கே உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கும். மேலே இங்கே உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை செலக்ட் ஆல் டெக்ஸ்ட்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் என்னென்ன டெக்ஸ்ட்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே எடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு இது எது வேணுமோ அதை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு இதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கேரி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யுவர் தேர்ட் அப்ளிகேஷன், நோட் பின். இதில் உங்களுக்கு கீழே ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு டைட்டில், உங்கள் நோட்ஸுக்கு நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ண போகிறீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டு செலக்ட் பண்ணுற ஆடு, இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நோட்ஸ் இங்கே ஆட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை நோட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் டாப்பில் உங்களுக்கு இங்கே பின் இருக்கும். அந்த பின்னை நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இது உங்களுக்கு ரிமூவ் ஆகாமல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பின் ஆயிரும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஆன் பண்ண பின் மட்டும் தான் உங்களுக்கு இங்கே கேரி ஆகும். அப்போ நீங்கள் எதாவது மறந்துடுவீங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாகவே நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் டிஃபால்ட்டாகவே உங்கள் நோட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு சேவ் ஆகியே இருக்கும். இங்கே கீழே உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பின் பை டிஃபால்ட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாகவே நீங்கள் பின் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன செய்யலாம், நோ கொடுத்துக்கலாம். அப்போ டிஃபால்ட்டாக பின் ஆகாது. நீங்கள் பின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எஸ்ஸா நோ அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே. அண்ட் இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே 2 இருக்கும், நீங்கள் 1 கொடுக்கணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் டோட்டல் எல்லாமே டெலிட் பண்ணாலும் நீங்கள் டெலிட் ஆல் நோட்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் 1 by 1 நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு க்ளோஸ் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த நோட்ஸ் டெலிட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே உங்களுக்கு எடிட் இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெலிட் கொடுத்துடலாம். டெலிட். யுவர் செகண்ட் அப்ளிகேஷன், பிரெயின்லி கோ. இதில் உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் லாகின் பண்ணிக்கிறோங்க. இங்கே லாகின் பண்ணியாச்சு. இந்தியா, கண்டினியூ, செட் நவ், ஃபினிஷ். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கொஸ்டினுக்குனாலும் நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஆப்ஷன் ஆஸ்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கீபோர்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு ஆன்சர் என்னென்ன ஆன்சரோ எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ அந்த ஆன்சர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கீபோர்டு
ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்கேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஸ்கேன் அண்ட் சால்வ்னு இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டினை நம்ம இங்கே கேப்சர் பண்ணிடலாம். இப்போ உங்கள் கொஸ்டினை கரெக்டாக இங்கே க்ராப் பண்ணிக்கோங்க. கோ. இங்கே உங்கள் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி உங்கள் ஆன்சர் இங்கே பிடி பண்ணிடும். இல்லை எனக்கு டைப்பிங் வேண்டாம், எனக்கு ஃபோட்டோ ஸ்கேனிங் வேண்டாம், எனக்கு ஆடியோ வேணும் அப்படின்னா மேலே பேக்கில் போய்ட்டு இங்கே தேர்ட் ஆப்ஷன் மைக் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மைக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டினோ அதை நீங்கள் ஆடியோவாக கேட்கலாம். விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா? அண்ட் இங்கே உங்களோட கொஸ்டின் அதோட ஆன்சர் எல்லாமே இங்கே இண்டிபேட் ஆயிரும். அண்ட் இது உங்கள் ஆடியோட ஆன்சர். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த கொஸ்டினாலும் த்ரூ டைப்பிங், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி கேரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா த்ரூ யுவர் வாய்ஸ் யூஸ் பண்ணியும் உங்கள் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பிடி பண்ணலாம். யுவர் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் WiFi AR. இது ஒரு ஆகுமெண்ட் ரியாலிட்டி WiFi. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நியர்பை பிளேஸில் எந்த இடத்துல உங்களுக்கு WiFi நல்லா கிடைக்குங்கிறத இங்கே வியூ பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல போய் உங்கள் நெட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட WiFi எந்த இடத்துலலாம் எனக்கு வந்து கிடைக்குதோ அந்த இடத்துல இல்லாமல் இங்கே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி காமிக்கும். இதே மாதிரி நீங்கள் வேறு பிளேஸ் மூவ் ஆக எங்கே உங்களுக்கு இன்டர்நெட் நல்லா கிடைக்குதோ அந்த பிளேஸை ஃபுல்லாக காமிச்சு அங்கே எவ்வளோ MBPS கிடைக்குதுங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி காமிச்சிடும். இங்கே ரெட்மி நோட் 35. இதே நீங்கள் வேறு பிளேஸ் மூவ் ஆகிறப்ப உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு WiFi நல்லா கிடைக்குங்கிறது நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இட்ஸ் a beautiful augmented reality Wi-Fi concept. And this is the thing, ஒரு 5 கிரியேட்டிவான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் a beautiful concept and try it out. Share this tablet to all your friends and definitely you can get a lot of technology idea from this TechView tablet and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet you in the next tablet and it's bye from my tech friend. Thank you.